செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மேஜர் சுந்தரராஜன் சார் தமிழ் திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஆலயம், தெய்வ செயல் ஆகிய 2 திரைப்படங்கள்ல மேஜர் சுந்தரராஜன் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ரீசெண்டா ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, வேற லாங்குவேஜ் படத்துல வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் பண்றாங்க, ஆனா தமிழ் மொழியில மட்டும் தான் எஜுகேட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன தமிழ் படத்துல எஜுகேட் பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் அந்த பேட்டியிலே சொன்ன கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்துல நான் உங்க கட்சி தான். எம்ஜிஆர் சார் கட்சி ஆரம்பிக்க பொழுது நீங்க யங்ஸ்டரா இருந்திருப்பீங்க. அவர் முதலமைச்சர் ஆக போது அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் முதல்வரானதும் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை தருவார் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்பினேன். எம்ஜிஆருடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவரால் தான் நினைத்ததை நடத்தி முடிக்க முடியவில்லை என்பதுதான் நிஜம். கிரைம் மன்னன் நாவல்கள் ஏதாச்சும் படமா உருவாகி இருக்கான்னு கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அறிவழகன் இயக்கத்திலும் அருண் விஜயனுடைய நடிப்பிலும் உருவான குற்றம் 23, சரத்குமார் நடிப்பிலே உருவான சண்டமாருதம், சென்னையில் ஒரு நாள், பாபி சினிமாவுடைய நடிப்பிலே உருவான அக்னி தேவி ஆகிய படங்கள் ராஜேஷ்குமாருடைய நாவலிலிருந்து உருவாக்கப்பட்ட படங்கள் தான். நடிகை ருக்மிணி வசந்தோட அப்பா ஆர்மி ஆபீசரானு சென்னையில இருந்து ஸ்ரேயா கேட்டிருக்காங்க. ருக்மிணி வசந்தனுடைய தந்தையான வசந்த் வேணுகோபால் ராணுவத்தில் பணிபுரிந்தவர் மட்டும் இல்ல, ராணுவத்தினருக்கு வழங்கப்படுகின்ற உயரிய விருதான அசோக சக்ரா விருதையும் வென்றவர். கூலி படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு கோவையில இருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் வரும் 11ஆம் தேதி என்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலே வெளியாக இருக்கிறது. காரைக்குடி நாராயணன் தமிழ்ல எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. காரைக்குடி நாராயணன் தமிழ்ல 8 திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார். ஜெயிலர் 2 படத்தை பத்தி பேசி நான் ஹைப் பண்ண விரும்பலன்னு நெல்சன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து சுபா கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியீட்டுக்கு முன்னால ஒரு சில திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய ஹைப் உருவானது. அந்த ஹைப்பினுடைய காரணமாக அந்த படங்களுடைய ரிசல்ட் என்ன ஆனது அப்படின்றதெல்லாம் நெல்சனுக்கு தெரியும். அப்படின்றதுனால தான் தன்னுடைய படத்துக்கு அதிகமாக ஹைப்பை இப்பவே ஏற்ற வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறேன். சந்தானம் சாரோட மகன் இப்போ என்ன பண்றாங்கன்னு ராயபுரம்ல இருந்து சீதா கேட்டிருக்காங்க. சந்தானத்துடைய மகன் தன்னுடைய படிப்புல தீவிரமாக இருக்கிறார். கோவையில இருக்க கேஜி தியேட்டருக்கு வந்திருக்கீங்களான்னு கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. கோவை கேஜி சினிமாஸ்ல நான் தயாரித்த படங்கள், நான் இயக்கிய படம் எல்லாமே வெளியாயிருக்கு. அந்த படங்களை பார்க்கவும் கேஜி சினிமாஸ்க்கு வந்திருக்கு. அது தவிர ரஜினி நடித்த அண்ணாமலை உட்பட பல படங்களை நான் அந்த திரையரங்கிலே பார்த்திருக்கிறேன். மதராசி படம் சிவகார்த்திகேயன் சாருக்கு வெற்றி படமா அமையுமா? இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கோவையில இருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. படத்தை பார்க்காத நிலையில அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமையும் அப்படின்றத என்னால் எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய கேள்விக்கு நான் சரியான பதிலை சொல்லணும்னா படத்தை பார்த்ததுக்கு பின்னால தான் சொல்ல முடியும். தமிழ் சினிமால முதலா ஹீரோக்குன்னு எப்போ ஓப்பனிங் சாங் வச்சாங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கான ஓப்பனிங் சாங் முதலாக இடம்பெற்றதுன்னா அது எம்ஜிஆர் படத்தில் தான். சிவகுமார் சார் ஏதாச்சும் விருதுகள் வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. முக்தா சினிமாஸுடைய இயக்கத்திலே உருவான அவன் அவள், அது கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான அக்னி சாட்சி ஆகிய படங்கள்ல மிகச்சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசின் விருதுகளை வாங்கியிருக்கிறார் சிவகுமார். AK-64 படத்தோட ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்குதுன்னு திருச்சிராப்பள்ளியில இருந்து ஹிரிவர்ஷன் கேட்டிருக்காங்க. அஜித்குமாருடைய அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதத்திலே தொடங்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவாக இருந்தது. இப்ப சில பிரச்சனைகள் காரணமாக நவம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு அந்த படப்பிடிப்பு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல சூரி நடிக்க போறதா வரும் செய்தி உண்மையா? அவர் அந்த படத்துல கதாநாயகனா நடிக்க போறாரா இல்ல காமெடியனா நடிக்க போறாங்களான்னு செங்கல்பேட்ல இருந்து ரவி கேட்டிருக்காங்க. ரவிக்குமாருடைய இயக்கத்துல சூரி ஒரு படத்துல நடிக்கக்கூடும், ஆனா இப்போ உடனடியாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மண்டாடி படத்தை தொடர்ந்து இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய ரவிக்குமாருடைய இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் சூரி. அந்த படத்துக்கு பின்னால தான் ரவிக்குமார் இயக்க படத்தில் அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபஹத் ஃபாசில் சார் அடுத்ததா எந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சேலம்ல இருந்து மதுமிதா கேட்டிருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் 2 மலையாள படங்கள்ல இப்ப நடிக்கிறாரு. தமிழ்ல எந்த படத்தில் நடிக்க ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறதாக தெரியல.
விஜய் சரோட லவ் டுடே படத்தில் நடித்த பாலசேகரன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. விஜய் நடித்த லவ் டுடே படத்தை இயக்கிய பாலசேகரன் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய கதை விவாதங்களில் கலந்து கொள்கிறார். எந்த புதிய படத்தையும் இயக்குவதாக தெரியல. லோகேஷர் நடிக்கிற படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அடையார்லேருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. அருண் மாதேஷனுடைய இயக்கத்திலும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பிலும் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகன் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குகிறது. ஜனநாயகன், பராசக்தி, கருப்பு இந்த 3 படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதான்னு சென்னையில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தோடு நிச்சயமாக கருப்பு படம் மோதாது. ஆனால் பராசக்தி திரைப்படம் மோத நிறைய வாய்ப்பு இருக்கு. மதகஜராஜா படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் அடுத்து எந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. மதகஜராஜா படத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெளிவராமல் இருக்கின்ற பல படங்களை வெளிக்கொண்டு வருகின்ற முயற்சியில் திருப்பூர் சுப்பிரமணியம் உட்பட பலர் இப்போ தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். அந்த முயற்சியின் பலனாக முதலிலே வெளிவரக்கூடிய படமாக வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள பார்ட்டி திரைப்படம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பொறுத்தவரையிலே அந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை ஹீரோ என்று தான் அவரை அழைப்பார்கள். அவர் நடித்ததில் ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன, ஒரு சில படங்கள் சாதாரண வெற்றியை பெற்றிருக்கின்றன, பல படங்கள் தோல்வியும் பெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த தோல்வியை பற்றியோ வெள்ளிக்கிழமை ஹீரோ என்று தன்னை அழைப்பதை பற்றியோ ஜெய்சங்கர் கவலைப்படாமல் தொடர்ந்து பல படங்களை நடித்துக் கொண்டிருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படங்களின் விளைவாக யார் யாரெல்லாம் பயன்பெற்றார்கள் என்பதை அவர் பூரணமாக அறிந்திருந்ததால் தான். தமிழ் சினிமாவிலே ஜெய்சங்கர் மாதிரி பல தயாரிப்பாளர்களை உருவாக்கிய நடிகரே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பலரை தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர் ஜெய்சங்கர். அப்படி பல தயாரிப்பாளர் உருவானதுனால்தான் பல இயக்குநர்களுக்கு வேலை கிடைத்தது, பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வேலை கிடைத்தது, உடன் நடிக்கின்ற பல நடிகர்களுக்கு வேலை கிடைத்தது. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் ஜெய்சங்கர் படத்தில் நடித்தாரே தவிர தன்னுடைய படங்கள்லாம் ஓடி பிரமாதமான வெற்றியை குவிக்கணும், தான் அதிகமான சம்பளம் வாங்கணும் அப்படின்ற ஆசை ஜெய்சங்கருக்கு எந்த காலகட்டத்தில் இருந்ததே இல்லை. அதனால தான் இன்று வரையிலே ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். இத்துடன் இன்றைய இளம் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த இளம் சிகிச்சையிலே சந்திப்போம். இளையராஜாவோட அந்த பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா சொல்லுங்கள். என்னை ஒரு உண்மையாக நான் ஒரு தம்பியாக தான் அவருக்கு இருந்திருக்கேன். என்னை ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. உங்களுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவனுக்கான நட்பு அப்படின்னு? எஸ்பிபி அண்ணா கூடயும் வாசு மாமா கூடயும் நிறைய பயணங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி வாசு மாமா எனக்கு ரொம்ப ஒரு ஹேபிட், எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பேன். கேமரா முக்கியம் எனக்கு. எல்லாருக்கூடையும் இப்போல்லாம் ஹேண்ட்பேக் ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த காலத்தில் ஃபிலிம் போட்டு ரோல் வாங்கி அப்போது அண்ணி வந்திருந்தாங்க, பாலு அண்ணா அண்ணி. அப்போ நான் அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அது இப்போவும் அவர் எழுதி கொடுத்தது மறக்க முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.